See, everybody has been asking me how we should be preparing to match ICA standards. ஏன் அப்படின்னா ஒருத்தரும் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட படிக்கிறாங்க. டெஸ்ட்டும் எக்ஸாமும் எழுதியிருக்காங்க. எக்ஸாம் எழுதிட்டு வாட் தேர் எக்ஸ்பெக்டிங் இஸ் தேல் ஸ்கோர் 50 to 60 அப்படின்ட்டு. ரைட்டா? பட் டிசப்பாயிண்டிங்லி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் 50 to 60 எதிர்பார்த்து 30 to 40 வரதும் இருக்குது. அது கம்மியாகவும் வரத்துக்கு சினாரியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இந்த இடத்துல ஹேவ் யூ ப்ரிப்பேர்டு இனஃப் அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். ஹேவ் யூ ப்ரிப்பேர்ட் இன் த ரைட் டைரக்ஷன் அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். வாட் எல்ஸ் யூ ஷுட் பி டூயிங் டு மீட் யார் எக்ஸ்பெக்டேஷன் ஆர் டு புட் இட் இன் அ பெட்டர் வே ஐசிஐயோட எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுறதுக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டியது. ரைட்டா? ஸோ அந்த லைனில் அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் விச் இஸ் யார் பேப்பர் 1 அண்ட் விச் இஸ் கோயிங் டு பி அ க்ரூஷியல் பேப்பர். ரெண்டு விஷயத்தினால சொல்லலாம். ஒன்று இஸ் யர் ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் திங் மேஜர் இது அக்ரிகேட் பூஸ்ட். ரைட்டா? இதில் இஃப் யூ ஸ்கோர் யூ கேன் ஸ்கோர் 50 ஈவன் இன் த வர்ஸ்ட் கேஸ். ரைட்டா? கொஞ்சம் மீடியம் பேப்பராக இருந்தால் கூட 60 வாங்கலாம் வித் குட் ப்ரிப்பரேஷன். அண்ட் கிவன் தட் திஸ் இஸ் யர் பேப்பர் தட் யூ ஹவ் பீன் ஃபெமிலியர் வித் ஃபார் தி பாஸ்ட் 3 to 4 years minimum. ரைட்டா? 11th 12th you have been doing it. 11th 12th foundation, then your intermediate you've been doing this paper. This is familiar to you. This is not new. Right? Unlike your law, tax, audit, SMFM அந்த மாதிரி பேப்பர்ஸ் மாதிரி இல்லாமல் to an extent SM கூட ஃபெமிலியர் தான், பட் அந்த மாதிரி பேப்பர்ஸ் இல்லாமல் this is a very familiar paper for you. Right? So இதில் you have to double down on your strengths. Right? So what we'll be doing in this video is 3 திங்ஸ் பார்ப்போம். ஒன்று சப்ஜெக்ட் ஓவர்வியூ. மொதல் சப்ஜெக்டில் என்னெல்லாம் இருக்குது, அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் பேப்பரில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, என்னென்ன லெசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம் அப்படின்னா எப்படி இந்த பேப்பரை அப்ரோச் பண்ணால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க அப்படின்ட்டு. சக்ஸஸ்ஃபுல்ங்கிறது உங்கள் ப்ரிப்பரேஷன் ஷுட் கன்வெர்ட் இன் டு சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்ஸ். அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் ஸ்டாண்டர்ட் என்ன, எப்படி அதை அச்சீவ் பண்ணுறது, அதை பற்றி பார்ப்போம். ரைட்டா? மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபியூ டிப்ஸ் அண்ட் காஷன் நோட்ஸ். நிறைய பேர் பண்ணுற தப்பு இருக்கும் இல்லையா, அதில் நான் பார்த்ததில் சம்மரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் கோயிங் டு பி a லாங் கான்வர்சேஷன். ரைட்டா? ப்ளீஸ் ஸ்டே டியூன் டு தி எண்டு. டிஸ்கிரிப்ஷனில் யூ வில் ஹேவ் டைம் ஸ்டாம்ப்ஸ். ரைட்டா? உங்களுக்கு எது ரெலவெண்ட்டாக இருக்கோ அதை கூட பார்க்கலாம். பட் 1.5x போட்டாச்சு பாருங்கள். திஸ் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ எவ்ரி திங் ஐ நோ அபவுட் ஹவு டு அப்ரோச் திஸ் பேப்பர். ப்ளீஸ் மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட். இஃப் யூ ஹேவ் எனி questions you can anytime reach us in our official number or drop a comment. Right? We'll get back to you as soon as possible. Right? Let's get away with the paper. As you all know, 100 marks paper, 60 marks vaangiradhu is actually very common in this paper. Right? 60 plus vaangiradha should be your target for any paper, but especially advanced accounts 60 vaangiradhu is possible. Right? Paper is being divided into 30 marks MCQ. Right? May 24 la MCQ vandirudhu. அது தவிர 70 மார்க்ஸ் டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ். டிஸ்கிரிப்டிவ். ரைட்டா? ஆனால் காஷன் சொல்கிறதோட யூ ஹேவ் டு நோட் சம்திங். டோட்டல் பேப்பர் இஸ் ஃபார் 120 மார்க்ஸ். ரைட்டா? அதில் 30 மார்க்ஸ் எம்சிக்யூ அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் 90 மார்க்ஸ் இருக்கும். ரைட்டா? 90ல் யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரைட் 70 மார்க்ஸ். ரைட்டா? 20 மார்க்ஸ் கிட்ட ஆப்ஷன் விச் இஸ் 1 ஃபுல் கொஷின். ரைட்டா? 20 மார்க்ஸ் கிட்ட ஆப்ஷனில் விட்டுருவீங்க which is 1 full question almost. Right? அந்த மாதிரி தான் சினாரியோ இருக்குது. யூ ஆர் நாட் கோயிங் டு ரைட் ஃபார் 90 மார்க்ஸ், யூ ஆர் கோயிங் டு ரைட் ஃபார் 70 மார்க்ஸ். ரைட்டா? அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ த சான்சஸ் ஆஃப் இப்போ 100 இது இருக்குது அப்படின்னா கவரேஜ் வந்து யூ கேன் எப்படி சொல்லி பேப்பரில் வர கவரேஜ் வந்துட்டு நீங்கள் விட்ற சாய்ஸ் பொறுத்து ஒரு லெசனில் அதிகமாகவும் இருக்கும் உங்களோட அட்டன் பண்ணியிருக்கிற இது, ஒரு லெசனில் கம்மியாகவும் இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பட் நம்ம எடுத்துக்கோம் 70 மார்க்ஸ். ரைட்டா? அதில் இஃப் யூ ஓப்பன் எனி பேப்பர் 14 மார்க்ஸ் அமால்கமேஷன், 14 மார்க் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ரைட்டா? 14 + 14 28 மார்க்ஸ். ரைட்டா? பாக்கி இருக்கிற மார்க்ஸ் தான் இஸ் யர் அதர் ஏரியாஸ். 2 லெசன் மட்டும் அமால்கமேஷன் அண்ட் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக வந்துடுது. ரைட்டா? இஃப் வி அனலைஸ் இது வந்துட்டு அப் டு May 24 September 24 மட்டும் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது என்ன கேஷ் ஃப்ளோ, இது இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அமால்கமேஷன், கன்சல்டேஷன். ரைட்? நோ அமால்கமேஷன் கன்சல்டேஷன் பார்த்துருவோம். 14 இங்கே 12 வந்திருக்கு, இங்கே 14. இதில் செப்டம்பரில் வந்து 14 and 14 வந்திருக்கு, ஜான்லேயும் 14 and 14 தான் வந்திருக்கு. ரைட்டா? ஸோ 28 மார்க்ஸ் கிட்ட யூ ஹேவ் இன் காமன். ரைட்டா? ஸோ வாட் டு யூ ஹேவ் அரவுண்ட் 42 மார்க்ஸ் பேலன்ஸ். கரெக்டாக? 42 marks. If my math is right, 42 marks is all you got.
ரைட்டா, பேலன்ஸ் சாப்டர்ஸ் இருக்குது. ரைட்டா, அதுலேயே நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், இந்த 28ன்னு யோசிக்காமல். ஆனால் இதில் ஒரே ஒரு பெரிய மைனஸ் இருக்குது. 28 மார்க்ஸ் நீங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே, தட் வில் பிகம் அ பிகர் ப்ராப்ளம் ஃபார் யூ. என்னன்னு சொல்கிறேன், ஒரு அமால்கமேஷன் போடுறதுக்கு இங்கே வந்துட்டு ஆர்ன்னு போட்டிருப்பேன், இங்கேயும் நோட் பண்ணிங்க அப்படின்னா வேர்சஸ்ன்னு போட்டிருப்பேன். ஆப்டிமலி வாட் யூ ஷுட் நாட் பி டூயிங் இஸ், எனி பிக் கொஷின் 2 கொஷினும் எடுத்து எழுதக்கூடாது. அமால்கமேஷன் அண்ட் கன்சாலிடேஷன் இஃப் யூ ஆர் கோயிங் டு அட்டெண்ட், இட் இஸ் கோயிங் டு டேக் டைம். நீங்களே எடுத்து போடுங்க, ஒரு வாட்டி வீட்டிலே போட்டு பாருங்க. அமால்கமேஷன் ஒரு பெரிய சம் போட்டு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. ரைட்டா, அமால்கமேஷன் போட்டு முடிக்கவே வீட்டில் போகும்போது ஈஸிலி 1 hour 15 minutes மினிமம் ஆயிடும். கன்சாலிடேஷனும் அதே டைம் ஆகும். ஸோ இங்கே நமக்கு வந்துட்டு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் காலி ஃபார் 28 மார்க்ஸ். ரைட்டா, இது 1 hour 15 minutesன்னு வைக்காம 1 hourன்னு வச்சா கூட 2 hours தான். 45 minutes வச்சாலும் 1.5 மணி நேரம் ஃபார் 30 marks. தட் இஸ் பிக் டைம். ரைட்டா, உங்களுக்கு நல்லா தெரியும், கஷ்டமான சாப்டர் எல்லாம் தெரியுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண வரல. நம்ம இங்கே வந்திருக்கிறது 60 வாங்கிட்டு அடுத்த பேப்பர் போகிறதுக்கு. ஸோ 60 வாங்கணும் அப்படின்னா ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் யூ கேன் எய்தர் அட்டெண்ட் கன்சாலிடேஷன் ஆர் அமால்கமேஷன். பிகாஸ் இஃப் யூ வாண்ட் டு ஸ்கோர் 60 அந்த ப்ராபபிலிட்டி ஏற்றணும் அப்படின்னா யூ ஹேவ் டு அட்டெண்ட் ஃபார் 100 marks. அட்டெண்டிங் ஃபார் 80 இஸ் ஓகே. 80 வாங்கி 55 வாங்கினவங்களாம் இருக்காங்க. But the chances of you scoring a 60 for sure will be up when you attend for 100 marks. அதுக்கு ஆப்டிமைஸ் பண்ணும்போது either of amalgamation or consolidation தான் நீங்கள் அட்டன் பண்ணுறப்பல இருக்கும். தட் இஸ் ஓகே. ரைட்டா, அதை தவிர என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ we are clear with the first and most important thing. ரைட்டா, there are always 2 takeaways. இந்த how to approach 3 hoursலேயே சொல்லியிருப்பேன். Don't attend the first question எடுத்தோன்னே, and also don't do amalgamation or consolidation. அந்த பெரிய கொஷின்ஸ் இருக்கும்ல, அதையும் எடுத்து போடாதீங்க. சின்ன கொஷின்லேருந்து ஸ்ட்ரெங்க்த்லேருந்து போகணும். ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறப்போ யூ கேன் எய்தர் கோ ஃபார் அமால்கமேஷன் ஆர் கன்சாலிடேஷன் அண்ட் நாட் போத். ரைட்டா, ஹோப் தட் இஸ் கிளியர். ஸோ கொஞ்சம் ப்ரீபோன் பண்ணி பார்த்தோம்னா அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஏஎஸ் இருக்குது, ஏஎஸ் டாமினேட்டட் பேப்பர். ரைட்டா, அதை தவிர அதர் ஏரியாஸ் இருக்குது. ரைட்டா, இதுதான் என்டையர் பேப்பரோட இது. ஸோ அதர் ஏரியாஸில் நம்ம 2 பார்த்துட்டோம், கன்சாலிடேஷன், அமால்கமேஷன். Then we have internal reconstruction, a very easy chapter. Amalgamation oda இன்னொரு part தான் internal reconstruction, and it's actually journal entry based chapter. Right, recent 12th or foundation pass outs generally love this chapter, easy அடிச்சிடலாம். ரைட்டா, அது தவிர cash flow statement, this is part of 12th CBSE, so most people are comfortable. ரைட்டா, இந்த சாப்டர் ஈஸி தான். இதெல்லாமே ஸ்கோரிங். அண்ட் பைபேக் இஸ் யுவர் ஸ்கோரிங் ஏரியா. ரைட்டா, ஈஸியான இது ஜேர்னல் என்ட்ரிஸ் பேஸ் பண்ணி தான். மினிமம் லாஜிக், மினிமம் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அதில் இருக்கே. அதில் ஒன்றும் இன்டெப்த்துங்கிறதுக்கே இதில் இதுவே இல்லை. யூ ஜஸ்ட் ஹேவ் டு ப்ராக்டிஸ் அண்ட் சால்வ் ப்ராப்பர்லி இந்த எக்ஸாம். ரைட்டா, இந்த 3 ஏரியாஸுமே வெரி ஸ்கோரிங் அண்ட் ரிப்பீட்டட்லி ஆஸ்க்டு. ரைட்டா, இங்கேயே போட்டிருக்கேன். பைபேக்குலாம் கேட்டுருவான், எல்லா அட்டம்ப்ட்டும் கேட்டுருவான் முடிஞ்ச அளவுக்கு. ரைட்டா, இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்கான், 14 கேட்டிருக்கான், செப்டம்பரில் 4 கேட்டிருக்கான், இங்கே 7 கேஷ் ஃப்ளோ வந்துடுது. ரைட்டா, இது பண்ணுறதுனால அண்ட் பிரான்ச்னு ஒன்று இருக்குது. நான் இதை இக்னோர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் ஆக்சுவலி ஈஸியர் சாப்டர் தான், என்ன கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஃபார் மோஸ்ட் பீப்புள். ரைட்டா, பிரான்ச் இஸ் ஆல்சோ ஸ்கோரிங் சாப்டர் தான். ரைட்டா, இதுதான் அதர் ஏரியாஸ்ன்னு சொல்கிறேன். ஏஎஸ் தவிர இருக்கிற ஏரியாஸ்லாம் இதுதான். ரைட்டா, நம்ம 100% ஆஃப் த சிலபஸ் நீங்கள் 100% ஆஃப் த பேப்பரை அட்டன் பண்ணணும். ரைட்டா, நான் ஏன்னு சொல்லியிருக்கேன்ல, 100 marks ஆஃப் த பேப்பர் அட்டன் பண்ணால் தான் 60 வாங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக்க முடியும். ரைட்டா, ஸோ 100 marks அட்டன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அமால்கமேஷன் ஆர் கன்சாலிடேஷன் விடணும். ஸோ வாட் யூ ஷுட் பி டூயிங், 6th கொஸ்டின் அட்டன் பண்ணணும். 6th கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசின்னு இருக்கும், ஆர் ஏபிசிடின்னு இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு மிக்சடாக ஒரு இது மாதிரி தான் இருக்கும். ரைட்டா, எந்த சாப்டரில் கேட்பாங்கிற பேட்டர்னே யூ கேனாட் ஐடென்டிஃபை. ரைட்டா, மோஸ்ட் கொஸ்டினில் இந்த 3 சாப்டர்லேருந்து தான் இந்த கொஸ்டின் 2லேருந்து வரும், இந்த லாஸ்ட் 4 attempts அந்த மாதிரிலாம் நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியும். கொஸ்டின் 6க்கு கிடையாது. குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கேள்விகள் மாதிரி தான் இருக்கும் 6th கொஸ்டின். பட் தோஸ் ஆர் மோஸ்ட்லி ஈஸி கொஸ்டின்ஸ், ஈஸி சாப்டர்ஸ்லேருந்து வரும். ரைட்டா, அண்ட் தோஸ் ஆர் டைம் சேவர்ஸ். எடுத்தோம் ஏற்கனவே நீங்கள் அதை ஒரு தடவை படிச்சிருக்கீங்க அப்படின்னா கடகடன்னு போட்டுடலாம். I have seen a lot of question papers, but I have never seen a question paper where 6th question ரொம்ப கஷ்டமான கொஸ்டின், அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின் இருக்கிற கொஸ்டின்லாம் கிடையாது. அப்படி இருந்ததுன்னா தியரி கொஸ்டின் கேட்டிருப்பான் நீங்கள் படித்த சாப்டர்லேருந்து. ரைட்டா, ஸோ 6th கொஸ்டின் எடுத்து போடுறதுல இட் வில் சேவ் யூ ஸோ மச் டைம். ரைட்டா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 6th கொஸ்டினை எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணணும்,
100% ஆஃப் த சிலபஸை படிக்கணும். தட் இஸ் தி என்டையர் பாயிண்ட். 6th கொஸ்டின் டைம் சேவ் பண்ணால் அமல்கேஷன் கன்சல்டேஷன் விடணும், 6th கொஸ்டின் எழுதணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், 100% ஆஃப் த சிலபஸை நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும். ரைட்டா, 60 வாங்கணும்னா திஸ் இஸ் அ ப்ரீ ரெக்வசைட் மாதிரி எடுத்துக்கோங்க. ரைட்டா, நவ் வில் கோ டு ஏஎஸ். ஏஎஸ்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் திஸ். வி ஹேட் கொலேட்டட் திஸ். ரைட், ஒரு ஏஎஸாக போவோம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி another overview of what we are going to tell you right now is focus on AS which has more sums, right? Like AS 7 இருக்கட்டும், 9 இருக்கட்டும். 9ல கொஞ்சம் தான் சம் இருக்குது, இதுதான் மேஜர். பட் பிபி எடுத்துக்கோங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட், கவர்மெண்ட் கிராண்ட்ஸ்லாம் இது. அதுக்கப்புறம் AS 13. AS 13 இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டர்ட். ரைட்டா, AS 13ல சம்ஸ் வரும். இங்கே வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க, அதுலேயும் சம்ஸ் வரும். ரைட்டா, அந்த சம்ஸும் இம்பார்ட்டன்ட். இந்த அதர் ஏரியாஸ் லிஸ்ட்டோட அதையுமே சேர்த்துக்கலாம். AS 13 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ரைட்டா, இந்த மாதிரி சாப்டர்ஸ் நான் ஏஎஸ்லேயே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சம் டாமினேட்டட் சாப்டர்ஸாக எடுத்து போடுங்க. அட் தி எண்ட் ஆஃப் த டே, ஈவன் தோ அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் இஸ் அ பிரின்சிபல் பேஸ்ட் லெசன். பிரின்சிபல் பேஸ்ட் லெசன் தான் என்ன, சிம்பிள். வி ஆர் கோயிங் டு டீச் யூ செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ். அந்த பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் சம் சால்வ் பண்ணணும். ரைட்டா, அந்த பிரின்சிபல் எழுதி ஏன் நம்ம இந்த மெத்தட் எடுத்துக்கிறோம், ஏன் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், ஏன் இப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எழுதிட்டு ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி காட்டணும் த்ரூ ஜேர்னல் என்ட்ரிஸ். ரைட்டா, திஸ் இஸ் தி என்டையர் பாயிண்ட். இந்த மாதிரி பிரின்சிபல் பேஸ்ட் லா அண்ட் லா இஸ் பிரின்சிபல் பேஸ்ட் கொஸ்டின் கிடையாது. அது வந்து பிரின்சிபல் பேஸ்ட் கேஸ் சினாரியோ மாதிரி எழுதுவோம். டேக்ஸ் இஸ் அ பிரின்சிபல் பேஸ்ட் லெசன். ப்ரொவிஷன் எழுதி அது பொறுத்து தான் இதை வந்து ஆட் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது மாதிரியான லெசன்ஸ் தான் பிரின்சிபல் பேஸ்ட் லெசன். ஏஎஸும் ஒரு பிரின்சிபல் பேஸ்ட் லெசன். ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இங்கே பிரின்சிபல், அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணுறோம். ரைட்டா, ஸோ அந்த மாதிரி ஏஎஸ்ல இப்போ இந்த சம்ஸ் இருக்கிற எல்லா இதுவுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் மார்க்ஸ். ரைட்டா, ஹையராக இருக்கும். ரைட்டா, ஃபார் ஏஎஸ் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீவேர்ட்ஸ் மாதிரி அதில் மார்க் பண்ணிவிட்டு அந்த கீவேர்ட்ஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிறதோ இல்லை எழுதி பார்க்குறதோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த புக் லாங்குவேஜ் ஒட்டிக்கும். அந்த புக் லாங்குவேஜ் ஒட்டிக்கிட்டோடனே ஒரு தியரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா எந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா சிம்பிள் திங். நீங்கள் அந்த தியரி கொஸ்டினில் அந்த கான்செப்ட் நீங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்களோ அந்த புக் லாங்குவேஜில் எழுதுங்க ப்ரொவிஷனை, அப்புறம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தி கேஸ். ரைட்டா, இந்த கேஸில் த அக்கௌண்டன்ட் ஹஸ் டன் திஸ் ட்ரீட்மெண்ட், பட் ஆக்சுவலி இந்த அசட்டை இப்படி தான் நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு எழுதிட்டு ஒரு கன்க்ளூஷன். ரைட்டா, அந்த கன்க்ளூஷன் ஷுட் பி வாட் ஷுட் ஹவ் பீன் டன் அப்படிங்கிற அந்த ஒரு 2 லைனர். ரைட்டா, இந்த இடத்துல இந்த ப்ரொவிஷன் பார்ட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும். தியரி ஸ்டாண்டர்ட்ஸாக இருந்தாலும் சரி, சம்மலையும் இந்த மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குது. ரைட்டா, அந்த ப்ரொவிஷன் பார்ட்டுக்கு கீ வேர்ட்ஸ் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு உங்கள் ஓன் லாங்குவேஜில் எழுதிடாதீங்க, புக் லாங்குவேஜில் எழுதுங்க. புக் லாங்குவேஜில் நீங்கள் உங்களுக்கு வரதை எழுதுங்க. ரைட்டா, அதில் யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் டு an extent marks. The chances of you getting full marks in theory is close to 0 தான். ரைட்டா, வந்ததுன்னா சந்தோஷம், தேங்க்யூன்னு எடுத்துக்கோங்க. பட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஃபுல் மார்க்ஸ் ஆல்வேஸ். ரைட்டா, ஸோ ஃபுல் மார்க்ஸ் வராதுங்கிறப்போ தியரிக்கு இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஆப்டிமலாக இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் மோர் ஆன் த சம் ஏரியாஸ் as well. திஸ் இஸ் அ சம் பேப்பர் விச் ஆல்சோ ஹேஸ் தியரி. ரைட்டா, அதை ஞாபகம் வச்சுட்டு சம்ஸ் எல்லாத்துக்கும் போகும். ரைட்டா, ஸோ திஸ் இஸ் தி என்டையர் சிலபஸ். இது எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் இருக்குது. எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்லாம் இந்த நியூ சிலபஸில் வந்து பாரோயிங் காஸ்ட், செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங் இருக்குது. ரிலேட்டட் பார்ட்டி இஸ் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட். லீஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் முக்கியமானது இந்த லிஸ்ட்லேயே நான் பார்க்குறது லீஸ். அதை தவிர நான் என்ன யோசிப்பேன்னா AS 22 இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டர்ட். ரைட்டா, 26 இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ரைட், ஐ எம் நாட் மார்க்கிங் தி இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் லிஸ்ட் மாதிரி. டோன்ட் டூ தட். நான் என்ன சொல்கிறேன், சம்ஸ் ஃபஸ்ட் அப்ரோச் எடுத்துக்கோங்க. எனிதிங் தட் ஹேஸ் சம் சால்வ் இட் ஃபஸ்ட். தியரி ஆல்சோ படிக்கணும். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே நான் என்ன சொல்லியிருக்கேன், 100% ஆஃப் த சிலபஸ் யூ ஹேவ் டு கவர். யூ ஹேவ் நோ அதர் வே. ரைட்டா, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ரைட்டா, ஹவு ஷுட் யூ ஸ்டடி ஸோ தட் யூ அப்ரோச் டு ஸ்டடி ஃபார் சக்ஸஸ்ங்கிறதோட 60+ வாங்கணும் அப்படின்னா எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ எஸ், யூ ஆர் டாக்கிங் அபவுட் அப்ரோச் டு ஸ்டடி ஃபார் சக்ஸஸ். ரைட்டா, எப்படி படித்தா யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ். ரைட்டா, அந்த ஃபஸ்ட் திங் ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா, இது எல்லாமே பெரிய பெரிய சாப்டராக இருந்தாலும் கொஞ்சம் கான்செப்சுவல் கிளாரிட்டி தான் எல்லாமே. ஸ்டாண்டர்ட் புரியணும், புரிஞ்சால் தான் அதை நீங்கள் போட முடியும். ஸோ ஸ்டாண்டர்டோட ரிக்குவயர்மெண்ட் என்னன்னு பாருங்கள், க்ரைட்டீரியா என்ன, எக்ஸப்ஷன்ஸ் என்ன, என்னென்ன என்ட்ரிஸ் பாஸ் பண்ணணும். எவ்ரிபடி என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா கான்செப்ட் புரியுது, எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியுது, ஆனால் என்ட்ரிஸ் போடுறப்போ பிரச்சனை வந்துடுது. ரைட்டா, ஸோ அந்த என்ட்ரிஸ் பாருங்கள். ஃபார்மட்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை எழுதி வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் தனியாக போடுறதுக்கு. ஸோ தட் யூ ஹேவ் கிளாரிட்டி. அந்த நோட்ஸ்ங்கிறது கடைசி நிமிஷம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஓகே, ஆனால் அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னவா நான் பார்க்குறேன் அப்படின்னா
அதை எழுதுகிறப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும், ரைட்டா? அந்த கிளாரிட்டியை அதை அச்சீவ் பண்ணணும். அண்ட் தி மோஸ்ட் மேட் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, சம்மா ஆடிட் பண்ணுவாங்க. 99% ஆஃப் த மிஸ்டேக்ஸ் இன் ப்ராக்டிக்கல் கொஷின்ஸ் எதுலேருந்து வருது அப்படின்னா, சில்லி எரர்ஸ், சில்லி மிஸ்டேக்ஸ். 1+1 = 3 எழுதுவாங்க, ரைட்டா? எக்ஸாம் சினாரியோவில் இருக்கும்போது பிரச்சனை. அப்புறம் கான்செப்சுவல் கேப். அதுக்கப்புறம் முக்கியமானது கொஷினையே ஒழுங்காக படிக்கலை. இந்த 3 விஷயந்தான் 99% ஆஃப் த மிஸ்டேக்ஸுக்கு மெயின் காரணம். இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? சிம்பிள் திங், டு நாட் ஆடிட் எனி சம்ஸை ஆடிட் பண்ணாதீங்க. ஆடிட்னா என்ன? கால்குலேட்டர்லேயே போடுறேன், இல்லை புக்கில் அப்படியே பார்த்துக்கிட்டே வரேன், இதில் இந்த ஸ்டெப் வரான், இதில் அந்த ஸ்டெப் வரான், அதை பண்ணாதீங்க. தட்ஸ் அ ட்ராப். தட் இஸ் அ ட்ராப் தட் யூ ஆர் செட்டிங் ஃபார் யுவர் செல்ஃப், ரைட்டா? அந்த விஷயத்தை பண்ணாதீங்க. தென் ஹவு கம் யூ வில் பி ஏபிள் டு டூ இட்? சால்வ் த சம்ஸ் வித் ஆன் பேப்பர், ரைட்டா? முக்கியமாக எழுத வேண்டியது ஆன் பேப்பர் without looking the answer. What you should be doing is, on paper நீங்கள் அந்த சம்ஸை பார்க்காம போடணும், ரைட்டா? இது பண்ணுறதுனால என்ன வரும் அப்படின்னா, ஒரு மசில் மெமரி வந்துடும், ரைட்டா? இந்த சம் இப்படி தான் போடணும் அப்படின்ட்டு. அண்ட் நீங்கள் பார்க்காம போடும்போது உங்களுக்கு தெரியும், நீங்கள் நினச்சது எல்லாமே தெரியுமா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். அந்த கான்செப்சுவல் கேப் எதாவது இருந்தது, வீக்னஸாக இருந்தது அப்படின்னா தெரிஞ்சிடும், ரைட்டா? அண்ட் நீங்கள் இங்கேயே நிறைய பார்க்காம போட்டு பழகிட்டீங்கனால அந்த எக்ஸாம் சினாரியோவில் இருக்கிற அந்த ஒரு பழக்கம் இங்கே வந்துடும், ரைட்டா? கிரிக்கெட்டுக்கு நெட் மேட்ச் மாதிரி இது இருக்கும். ஏன் நம்ம பார்க்காம போடணும், பேப்பர்லேயும் போடணும் அப்படிங்கிறோம்? மசில் மெமரி பில்ட் ஆகணும். ஏன் மசில் மெமரி அப்படின்னா என்னது? சிம்பிள். இப்போ நீங்கள் தினம் கூகுள் மேப் பார்த்துக்கிட்டே ஒரு வழி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, சரி, நான் இந்த ஸ்டோரி இன்னும் ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு வேகமாக போகிறீங்க, ரைட்டா? வீட்டிலேருந்து வழக்கமாக நீங்கள் போகிற ஒரு இடம், ஆஃபீஸாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம். எப்போ வேகமாக போயிருக்கீங்க? நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே அந்த வழியில் போயிருக்கேன் அப்படிங்கிறப்போ, ரைட்டா? ஏற்கனவே வழியில் போயிருக்கேன், எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வழியில் போக தெரியும். இந்த மாதிரி இருக்கிற சினாரியோவில் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு வேகமாக போக முடியும், ரைட்டா? ஸோ எப்போ அந்த மாதிரி போயிருக்கீங்க? எப்படி போக முடியும்? அப்படி இந்த மேப்பே பார்க்காம ஓட்டி தான், ரைட்டா? மேப் பார்த்து தினம் போனீங்க அப்படின்னா ஒரு வாட்டியும் போகணும், அந்த டவுட்ஃபுல் இதிலே நீங்கள் லெஃப்ட் எடுக்கணும் இங்கே அப்படிங்கிறத பார்த்துட்டு போவீங்க, ரைட்டா? ரீஅஷூரன்ஸ்க்கு மேப் ஓகே, ஆனால் நீங்கள் வந்து பார்க்காம ஓட்டினா தான் உங்களுக்கு அந்த இது மைண்ட் மசிலாக மாறும். அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் எல்லா சம்ஸையும் போட்டு பார்க்க முடியும். எக்ஸாம் சினாரியோவில் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு கூட மிஸ் ஆகாமல் இல்லை தப்பாக போடாமல் உங்களால் போட முடியும், ரைட்டா? அண்ட் நிறையா வாட்டி வீட்லேயே பேப்பரில் போடும்போது ஃபஸ்ட் திங் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆட்டோ பைலட் போயிடுவோம், ஈஸியான சம்மாக இருந்தது அப்படின்னா. ஸோ எக்ஸாமில் சீக்கிரமாக முடிச்சிருவீங்க, ரைட்டா? ஸோ சின்ஸ் நீங்கள் எக்ஸாம்பிளில் ஒரு தடவை முடிச்சிடுறீங்கனால ப்ரெசன்டேஷன் அந்த விஷயம்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. என்ட்ரி போடாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா, என்ட்ரி வரைக்கும் நான் பேப்பரில் போட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறதுல கிளியராக ஒன்று சொல்கிறேன். எக்ஸாமில் எப்படி போடுறீங்களோ, எக்ஸாமில் எப்படி எழுத போகிறீங்களோ, எழுதியிருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நீங்கள் வீட்டில் போட்டு பார்த்தா மட்டும்தான் முடியும். இதுக்கு டைம் இருக்குமா? இருக்குது, ரைட்டா? டைம்லாம் இருக்குது. அந்த குவாலிட்டி டைம் இருக்கோ இல்லையோ இன்னொன்று சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் இருக்குது, 3 months இருக்கு இன்னும், ரைட்டா? Feb, March, April டைம் இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், டைம் இருக்கோ இல்லையோ இப்படி படித்தா மட்டும்தான் 60 வாங்க முடியும், ரைட்டா? ஸோ டைமை உருவாக்கிக்கோங்க, அவ்வளோதான் சொல்கிறேன், ரைட்டா? இந்த மாதிரி வீட்டிலேயே நீங்கள் ஒரு வாட்டி பார்க்காம போடும்போது ஃபஸ்ட் திங் வாட் யூ வில் கெட் ரிட் ஆஃப் இஸ் இந்த மாதிரி சில்லி எரர்ஸ் பண்ணுறது. இந்த சில்லி எரர்ஸ் பண்ணுறதை யூ வில் கெட் ரிட் ஆஃப், ரைட்டா? தட் இஸ் ஒன் திங், ரைட்டா? அது தவிர முக்கியமாக இன்னொன்று சொல்ல வந்தது ஐசிஏ சம்ஸ் அண்ட் ஆர்டிபி எம்டிபி ப்ரீவியஸஸ். இதை மட்டும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஐசிஏ சம்ஸ் இஸ் டாப் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் தான் பாக்கி எல்லாமே, ரைட்டா? தேவையில்லாமல் வேறு மெட்டீரியல்லேருந்து போட்டு போகிறதோட ஐசிஏ பேஸாக வச்சு அதுக்கப்புறம் கொஸ்டின் பேங்க் மாதிரி ஒன்று போட்டு போனீங்க அப்படின்னா ஈஸி, ரைட்டா? அண்ட் ஒரு தடவை போட்டால் பத்துமா? சான்ஸே இல்லை, ரைட்டா? நீங்கள் ஒரு தடவை பார்க்காம அந்த ரூட் ஓட்டினா ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் போட முடியும், ரைட்டா? ஒரு 4 தடவை 5 தடவை ஓட்டும் போது மட்டும்தான் கூகுள் மேப்ஸில் 14 நிமிஷம் காட்டும் போது உங்களால் 9 நிமிஷத்தில் போக முடியும். எப்படி? நிறைய பழக்கம் இருக்கும், நிறையா வாட்டி தெரியும் அந்த ரூட்டு, ரைட்டா? ஓட்டவும் பழகிருக்கும். ஸோ இந்த இது பண்ணுறதுக்கு நீங்கள் நிறையா வாட்டி போடணும். அட்லீஸ்ட் நம்ம இதில் நான் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிறது சிம்பிள். இது ஒரு 2 தடவை போட்டால் மட்டும்தான், மினிமம் ட்வைஸ் போட்டால் தான் 50+. நான் சொல்கிறது 50+ வந்துட்டு ஈவன் இந்த வேர்ஸ்ட் சினாரியோ எவ்வளோ டஃப்பாக கேட்டாலும் உங்களால் 50+ வாங்க முடியும். இந்த சினாரியோவில் போட்டால் மட்டும்தான், 2 தடவை போட்டால் மட்டும்தான் உங்களால் 50+ வாங்க முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணுறதுக்கு ஒரு மிஸ்டேக் ஜேர்னல், ரைட்டா? ஒரு வாட்டி சம் பார்க்காம போடுறீங்க, தப்பு ஏதோ பண்ணிடுறீங்க, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அடிச்சுட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து போடணும். அது போகிறதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்ட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணி அதை எழுதிடுங்க.
கொஸ்டின் நம்பர் 2 இந்த சாப்டர் அதில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பதில் இப்படி அதை கன்சிடர் பண்ணிட்டேன், அதனால ஆன்சர் மாறிடுச்சு அப்படிங்கிறப்பல எழுதினீங்க அப்படின்னா நாளைக்கு யூஸ் ஆகுமா? கண்டிப்பாக யூஸ் ஆகுது, ரைட்டா? ஆனால் இன்றைக்கி யூஸ் ஆகும். உங்களுக்கு இன்றைக்கி கிளாரிட்டி வந்துடும். என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணாமலே தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு தப்பு மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? அதுக்கான கிளாரிட்டி வந்துடும், ரைட்டா? அதுக்கு தான் சொல்கிறேன் ஒரு மிஸ்டேக்ஸ் சம்மரி வச்சுக்கோங்க, ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த ரொம்ப கஷ்டமான சம்ஸ் இருக்கும்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் கஷ்டமான சம்ஸ் ஐடியலி ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே புரியாது. அதுக்கெலாம் வந்துட்டு அந்த சம்மையை எப்படி போடணுங்கிறப்பல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சம்மரி ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட், ரைட்டா? அதை எழுதுங்க. நிறைய டெலிகிராமில் இருக்கும், நிறைய பேர் பண்ணுவாங்க. ChatGPT போட்டு கொடுத்தா கூட கொடுத்துரும். ஆனால் நீங்களாக பண்ணிக்கும் போது மட்டும்தான் எக்ஸாம் அன்றைக்கி உங்களுக்கு புரியும், ரைட்டா? இட் இஸ் நாட் அபவுட் எஃபிஷியண்ட்டாக உட்காந்து பாக்கி பேர் பண்ணுறதை யூஸ் பண்ணுன்ட்டு. இட் இஸ் அபவுட் யூ டூயிங் இட் யுவர் செல்ஃப், ரைட்டா? மேக் யுவர் ஓன் சம்மரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், மேக் யுவர் ஓன் மிஸ்டேக்ஸ் அண்ட் லேர்ன் ஃபர்ஸ்ட் திங், ரைட்டா? பார்க்காம போடுங்க. இந்த மாதிரி பார்க்காம போட்டாலே நீங்கள் 50+ மினிமம் வாங்கிடலாம். பார்க்காம 2 தடவை ஃபுல் சிலபஸ் போட்டிங்க அப்படின்னா டஃப்பான பேப்பர் இல்லை, இதனால 50+ வாங்குவீங்க. மாடரேட்டர் இருந்தால் கன்ஃபார்ம் 60, ரைட்டா? இதுதான் ஹேஸ் பீன் ஹேப்பனிங் ஃபார் ஏஜஸ், நாட் இந்த லாஸ்ட் 1 year 2 yearலாம் இல்லை. இதெல்லாம் காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்கிறது தான். எல்லோரும் பார்க்காம போட்டு லாஜிக் புரியுது, இதில் மைண்ட் மசில் பில்ட் ஆனால் தான் உங்களால் எக்ஸாமில் போட முடியும், ரைட்டா? திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் அப்ரோச் யர் ப்ரிப்பரேஷன் ஃபார் திஸ் பேப்பர், ரைட்டா? அதுக்கப்புறம் ஃபியூ டிப்ஸ் ஆஃப் காஷன் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங், ஒர்க்கிங் நோட்ஸ், ஸ்டெப்ஸு, ஃபார்முலா எல்லாமே முக்கியம். ஆன்சர் ஃபைனல் ஆன்சருக்காக உங்களுக்கு மார்க் தரலை, ஃபைனல் ஆன்சரை மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு மார்க் தரலை. அந்த தாட் ப்ராசஸ் அவங்க வந்துட்டு உங்களுக்கு அவுட்கம் மட்டும் எதிர்பார்க்கல, உங்கள் தாட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க ஐசி, ரைட்டா? ஸோ உங்கள் தாட் ப்ராசஸ்க்கும் மார்க். தாட் ப்ராசஸ் இங்கே என்ன? ஸ்டெப்ஸ், ஹவ் ஆர் யூ ஆர்டிகுலேட்டிங் இட், ஹவ் ஆர் யூ கோயிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப், அதுக்கு தான் மார்க், ரைட்டா? அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல் எம்சிக்யூ கொடுத்துருக்கலாம், ரைட்டா? எம்சிக்யூ அப்போ எதுக்கு சார் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா ஹவு வெல் ஆர் யூ ஏபிள் டு டிசைட் அண்ட் ட்ரஸ்ட் யுவர் டெசிஷன்ஸ், அதுக்கு தான், ரைட்டா? ஆன்சரும் நிறைய பண்ணுறீங்க, உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி டிசைட் பண்ணி அரைவிங் அட் த ரைட் ஆன்சர் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? எம்சிக்யூக்கு அதனால் ஸ்டெப் மார்க் கிடையாது, இங்கே தாட் ப்ராசஸ்க்கு ஸ்டெப் மார்க் உண்டு, ரைட்டா? அதுலேயே ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப் தப்பாக போட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கொஞ்சம் 0 போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் ஃபைனல் ஆன்சர் மட்டும் தப்பு அப்படின்னா 1 மார்க் 2 மார்க் தான் குறைப்பாங்க, அதில் கிளியராங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் தப்பாக போட்டால் ஃபுல்லி டாம், அதில் டவுட்டே வேணாம், ரைட்டா? மார்க்ஸ் வந்து உங்கள் தாட் ப்ராசஸ்க்கு, அதாவது ஸ்டெப்ஸு, ஜேர்னல் என்ட்ரி, ஒர்க்கிங் நோட், ரைட்டா? ஃபார்முலாலேருந்து எல்லாம் எழுதணும். ஃபார்முலா எழுதணும், தியரி ஏதாவது எழுதுறாப்புல இருந்தது ஏஎஸ்க்கு அப்படின்னா அந்த ஒரு 2 லைன் எழுதி தான் ஆகணும். இது ப்ரெசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் இருக்குது, ரைட்டா? அதுக்கப்புறம் நம்ம இப்போ இருக்கிற இந்த லாஸ்ட் 3 monthஸில் டீப் டைவ் பண்ணாதீங்க, எக்ஸாம் ஓரியன்டாக போங்க, ரைட்டா? எக்ஸாம் ஓரியன்டாக போங்க, ரைட்டா? ஒரு ஃபார்முலாவோ கான்செப்ட்டு இப்போ உட்காந்து படிக்கிறேன்னு பார்க்காதீங்க, எக்ஸாம் ஓரியன்டாக போங்க. இப்போ எனக்கு இது மார்க் கொடுக்குமா கொடுக்காதா, வில் திஸ் கிவ் மீ மார்க்ஸ், இந்த கொஸ்டினை கேளுங்க. நீங்கள் இந்த ரேபிட் ஹோலில் போகிறது, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ கம்ப்ளீட்லி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் டாபிக், ரைட்டா? உங்களுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் இப்போது மார்க் வாங்கிறதுக்கு வழியே பார்க்கணும். அதுக்கு நான் புரியாமல் படின்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன்னா எக்ஸாம் ஓரியன்டுக்கு ஒரு எக்ஸ்டெண்டுக்கு மேலே AS 22 எடுத்திங்கன்னா அவ்வளோ புரிஞ்சுக்கலாம். அதை நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறது நிறைய அதில் கேஸ் லாஸ் இருக்குது, எப்படி AS 22 ஃப்ரேம் பண்ணாங்கங்கிற கதை அதெல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் இப்போ தேவையில்லை. நமக்கு தேவையானது என்ன? டெஃபர்ட் டேக்ஸ் அசெட் எவ்வளோ கிரியேட் பண்ணணும், டெஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டி என்ன கிரியேட் பண்ணணும், என்னெல்லாம் ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும், அதை மட்டும் இப்போதைக்கு பாருங்கள், ரைட்டா? கடைசி இதில் இருக்கும், லெக்கில் இருக்கும், அப்போ உட்காந்து இதுதான் இப்படி தான் போகணும், எக்ஸாம் ஓரியன்டாக தான் அப்ரோச் பண்ணணும், ரைட்டா? அதுக்கப்புறம் சொல்லிட்டேன் 100 மார்க்ஸ் எதுனா தான் ப்ராபிலிட்டி வரும். ஸோ ஒரு சம் கூட விடக்கூடாது, ஒரு சாப்டர் கூட விடக்கூடாது, ரைட்டா? ஹார்ட் டு ஸ்கோர் அண்ட் தியரி, சம்மில் சர்டனிட்டி உண்டு, ஃபுல் ஸ்டெப்ஸ் கரெக்டு, ஃபைனல் ஆன்சரும் கரெக்ட், ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. தியரியில் நீங்கள் அப்படியே புக்கில் எழுதினாலும் கடவுளுக்கு 1 மார்க்குங்கிறப்பல குறைப்பாங்க, தேர் இஸ் நோ அதர் கோ. ஸோ நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்தையும் போட்டு பாருங்கள், ரைட்டா? ஒரு சம் விடக்கூடாது, ஒரு சாப்டர் விடக்கூடாது. ஐசிஎஸ் ஸ்டடி மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர், RTP, MTP, இந்த இதுலேருந்து ஒரு சம் ஒரு சாப்டர் கூட விடக்கூடாது, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. தென் இது காமன் பிரின்சிபல், ஒரு தடவை ஃபுல்லாக போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக 40 மேலே வாங்கிடலாம், எவ்வளோ டஃப்பாக கேட்டாலும். நான் சொல்கிறது வந்து வர்ஸ்ட் கேஸ் இது, ரைட்டா? வர்ஸ்ட் கேஸில் ஒரு தடவை ஃபுல்லாக போட்டால் கூட 40+ கன்ஃபார்மாக வந்துடும். அதை தவிர சொல்கிறேன், டாபிக்ஸ் மட்டும் 2 தடவை போடுறீங்க, கேட்டகரி மோஸ்ட் ஆஸ்ட் இது, அதுனா வர்ஸ்ட் கேஸில் கூட இது வந்துடும், 50+ கன்ஃபார்மாக வந்துடும். எல்லாத்தையும் ட்வைஸ் போடுறீங்க அப்படின்னா 16 சொல்லிடலாம், பட் ஈவன் இந்த வர்ஸ்ட் கேஸ் யூ வில் ஸ்கோர் 55+, அதில் ஒரு பிரச்சனையும் இருக்காது, ரைட்டா? இப்போ இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறோமே,
இது எதுக்காக பண்ணுறோம்? இந்த எல்லாமே இப்போ நீங்கள் இந்த 3 months படிக்கிறது எல்லாமே 1 week ஆர் லாஸ்ட் அந்த 1.5 day to 1 week ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, அதில் பண்ணுறதுக்கு தான். ரைட்டா? ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே உங்களுக்கு ஒரு சாப்டர் 12 hours ஆகுது அப்படின்னா, அங்கே ரிவைஸ் பண்ணுறதுக்கு இட் ஷுட் டேக் யூ 5 to 4 hours மேக்ஸிமம் எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான ஒரு ப்ராக்டிஸ் தான் இது. அங்கே ரிஹர்சல் பண்ணுறப்போ உங்களுக்கு அது இட் ஷுட் டேக் வெரி லெஸ் டைம். அதுக்கு இப்போ நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் தி என்டையர் பாயிண்ட். உங்களுக்கு எல்லாமே அந்த 1.5 நாளைக்கு தான். ரைட்டா? இந்த ரீசன்சி ஷார்ட் டேர்ம் மெமரி இருக்கணுங்கிறதுக்காக தான். இன்னொன்று சொல்கிறேன், அந்த 5 நாள் எடுத்துக்க போகிறீங்க அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ். அந்த 5 நாளில் நீங்கள் எவ்வளோ நல்லா படிக்கிறீங்க அப்படிங்கிறது வில் டிரான்ஸ்லேட் இன்டு கோல்டன் மார்க்ஸ். ரைட்டா? ஃபஸ்ட்டு பேப்பர் கான்ஃபிடென்ஸாகவும் வரும். அதுக்கு நீங்கள் 5 நாள் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 மாதத்தில் அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸை 2 தடவை போட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு பயங்கரமான ப்ரிப்பரேஷனுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். ரைட்டா? ரிவிஷனுக்கும் ரீடு அதெல்லாம் வந்து நம்ம 3 மாதம் மே மாதத்தில் சந்திப்போம். ரைட்டா? அதை பற்றி அந்த ஃபஸ்ட்டு இப்போதைக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா 1.5 நாளைக்கு பண்ணும். அதுக்காக டீப் ப்ரிப்பரேஷன், அதாவது கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் இந்த ஸ்டாண்டர்டில் போட்டு பாருங்கள். திஸ் இஸ் கோயிங் டு டேக் டைம் அண்ட் எஃபர்ட். இஃப் இட் வாஸ் ஈஸி ஒன்றும் வேல்யூவே இருக்காது. இந்த ஸ்டாண்டர்ட் ஐசியை எதிர்பார்க்குறாங்க. அந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அவங்க எதிர்பார்க்குற ஸ்டாண்டர்ட் எழுதணும்னா அவங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கணுங்கிறது நான் சொல்லிட்டேன். ரைட்டா? அதுக்கு மேலே உங்களோட சாய்ஸ் தான். ரைட்டா? திஸ் இஸ் ஹவ் பீப்புள் ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஸ்கோர் 60s to even 80s. ரைட்டா? 4 தடவை போட்டவங்களும் எனக்கு தெரியும் அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸில் அண்ட் ஸ்கோர் 80+. ரைட்டா? இட் இஸ் பாசிபிள். யூ ஆர் ஆல்சோ ரைட்டா ஒன் கேண்டிடேட் ஹூ கேன் டூ தட் அப்படிங்கிறத நம்புங்க. படிக்க ஆரம்பிங்க. ஆனால் இவ்வளோ சொல்கிறேனே ஓரளவுங்க இருக்குமா? இருக்க தான் செய்யும். நான் என்ன சொல்கிறேன், டேக் இட் 1 day at a time. இன்றைக்கி நீங்கள் ஒரு பிளான் வைங்க, லாங் டேர்ம் ஹரிசான் பிளான் ஓகே. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், இந்த ஹவரில் நான் என்ன முடிக்க போகிறேன், அதை மட்டும் யோசிங்க. அதை தாண்டி யோசிக்கிறது தான். யோசிக்கிறதுங்கிறதோட படிக்க ஆரம்பிங்க. ரைட்டா? அவ்வளோதான் முக்கியம். ரைட்டா? கடைசியாக ஒரே ஒரு பிளகின். why you should be doing all this alone. ரைட்டா? you can join Focus and we'll help you with this preparation standard. எப்படி எங்களால் உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டாண்டர்ட் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா, we don't just give you regular lectures. அதையும் தாண்டி எங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் பர்சனலைஸ்ட் ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வித் ஃபேக்கல்ட்டி செஷன் we also have a tutor session. இந்த tutor செஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கிளாஸ்லேயே உட்கார வச்சு படிக்க வைப்போம். எப்படி அப்படின்னா, ஒரு டியூட்டருக்கு 10 ஸ்டூடெண்ட் அலாட் பண்ணி கிளாஸ்லேயே நீங்கள் எல்லா சம்ஸையும் போட்டு முடிக்கிறீங்களா, உங்களுக்கு கான்செப்டுவலாக அந்த சம்ஸில் கிளாரிட்டி இருக்கா அண்ட் 100% முடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு. ரைட்டா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் போகும்போது வாட் வில் ஹேப்பன் இஸ், நீங்கள் கிளாஸ்லேயே வந்துட்டு லெக்சர் பார்த்து முடிச்சுருங்க ஃபேக்கல்ட்டி செஷனில், அண்ட் டியூட்டர் செஷனில் நீங்கள் அதை படித்தே முடிச்சுருங்க. வித்தின் அவர் கிளாஸ் டியூரேஷன் வாட் யூ வில் பி டூயிங் இஸ் கம்ப்ளீட்டிங் தி என்டையர் சிலபஸ். ரைட்டா? ஒரு தடவை எங்களோட படிச்சிருவீங்க, டைம் எஃபிஷியண்ட்டாகவும் முடிஞ்சிடும், கரெக்டான டேரக்ஷன்லையும் படிச்சிருவீங்க. ஆஃப்டர் தட் நாங்கள் வைக்கிற டெஸ்ட்டு அசைன்மெண்ட்லாம் பண்ணாலே செகண்ட் டைம் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிடும். ரைட்டா? செகண்ட் டைம் அண்ட் ஈவன் தேர்ட் டைம். ரைட்டா? இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் முடிகிறப்போ இட் வில் பி வெரி ஈஸியர் ஃபார் யூ. கிவ் your trust to Focus right now and we'll make sure that you clear May 2025 and make May 2025 your last attempt. Right? Thank you so much for watching this video. If you felt this was useful, subscribe to Focus and also share it with your friends who you think it might be helpful. Right? All the best.